கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாக இணைந்தவர்கள், தேவச்சனங்கள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். புதிய வாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த புதிய வாரத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறோம். தேவச்சனங்களே, இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை தொடங்கிய இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு நோக்கத்தோடு உங்களோடு பேச விரும்புகிறார். நீங்கள் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீங்கன்னா தேவஜனங்கள் ஒவ்வொரு பேரும் கர்த்தருடைய ஆவினால் நிரப்பப்படுவீங்க. உங்கள் இருதயம் அக்கினியால் நிரப்பப்படும். அவருடைய பெரிய திட்டத்தை உங்கள் கையில் நம்பி தருகிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இருதயத்தில் ஆயத்தத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார். தர்மையான காலை வேளையில் நம்மளோடு பேசுகிற வார்த்தை எபேசியர் 5:16 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதுனால காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள்னு வேதம் சொல்லுகிறது. அந்த காலத்தை புரோஜனப்படுத்துகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன்னா நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்த ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, சில காரியங்கள் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். நாட்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், இப்பொழுதுதான் தவழ்ந்து ஓடின நாட்கள். இப்பொழுதுதான் உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் படித்து கொண்டிருந்தீர்கள். உங்கள் பிள்ளைகள் கை குழந்தையாக இருந்தார்கள், தூக்கி கொண்டு சென்றீர்கள், இன்றைக்கி வளர்ந்து விட்டார்கள். நீங்களும் சிறுவர்களாக இருந்தீங்க, இன்றைக்கி வளர்ந்து விட்டீர்கள். வாழ்க்கையில் பாதி கடந்து விட்டது. இனியும் தாமதம் வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். டோன்ட் லீவ் எனிதிங் ஃபார் டூ லேட். எந்த விஷயத்தையும் நாளைக்கு செஞ்சிடலான்னு விட்டுறாதீங்க. ஒரு சோறு கூட ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அரை மணிக்கூர் ஆயிட்டுனா ஆறி போய் விடுகிறது. ஒரு டீ எடுத்து வைங்க, ஆறி போனால் அதை குடிக்க முடியலை. இதே போல் லேட்டர் த டே டர்ன்ஸ் இன்டு நைட். பகல் இரவாய் மாறுறதுக்கு முன்பதாக, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்கள் ஆர்வம் குறையிறதுக்கு முன்பதாக, உங்கள் வயது முதிர்றதுக்கு முன்பதாக, உங்கள் வாழ்க்கை உங்களை விட்டு கடந்து செல்றதுக்கு முன்பதாக, ஐயோ எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை நான் பயன்படுத்தவில்லையே, கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்தை நான் பயன்படுத்தவில்லை என்று நீங்கள் சொல்றதுக்கு முன்பதாக, உங்கள் இளமை உங்களை விட்டு போகிறதுக்கு முன்பதாக, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது, இன்னைக்கு எனக்கு முடியும்னு சொல்லுகிற இந்த வாய்ப்பு தேவச்சனங்களே எல்லா நாளும் இருக்காது. யூஸ் யுவர் டைம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. சகோதரியே, வேலை ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிற சகோதரியே, ஆஃபீஸ் ரூமில் இருக்கிற சகோதரனே, கிச்சனில் இருக்கிற தாயாரே, பெட்ரூமில் உட்காந்து கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரியே, மாடியில் துணி காய போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல ஒரு செல்ஃபோனை ஓரமாக வச்சுட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? கைகளில் செல்ஃபோனை வச்சுட்டு ஹெட்செட்டில் கேட்குறீங்களா? ப்ளூடூத்தில் கேட்குறீங்களா? ஸ்பீக்கரில் கேட்குறீங்களா? டிவியில் கேட்குறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், யூஸ் யுவர் வேல்யூபிள் டைம், யூ நெவர் கெட் இட் பேக். த டைம் விச் நெவர் ரிட்டர்ன் டு யூ. திரும்பி வராத நாட்கள். 2000 என்ற ஆண்டு திரும்பி வராது. 2010 திரும்பி வராது. 2015 திரும்பி வராது. 2025 திரும்பி வராது. 26 இனி ஒரு காலமும் இந்த நாட்கள் முடிந்து விட்டால் திரும்பி வரப்போவதில்லை. நீங்களும் அந்த நாட்களுக்குள் திரும்பி போவதும் இல்லை. இனி உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்ட நாட்கள் எத்தனை நாட்கள் என்று உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் சொல்லுகிறார், காலத்தை பயன்படுத்துங்க. மரம் போல நின்றவர்கள் பட்டு விழுந்தார்கள். மலை போல இருந்தவர்கள் உடைந்து சிதைந்தார்கள். எங்கே அவர்கள்? தேவ ஜனங்களே, நேத்தைக்கு நமக்கு முன்னாடி இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. நேத்தைக்கு கம்பீரமாக இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனம் அவர்களுடைய நேரத்தை உபயோகப்படுத்தினா பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகத்தை உண்டாக்கிய தேவன் சந்தோஷப்படுவார். அவருடைய இருதயம் மகிழும். அவர் விரும்புகிறார். சகோதரனே, சகோதரியே, தாயாரே, தகப்பனாரே, வயது முதிர்ந்தவர்களே, சிறியவர்களே, வாலிபர்களே, யாராக இருந்தாலும், இந்த சத்தத்தை கேட்குற யாராக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. தங்கத்தை வாங்கிக்கலாம், வைரத்தை வாங்கிக்கலாம், வீடு எத்தனை நாளும் கட்டிக்கலாம், எப்போனாலும் ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்துக்கலாம், எப்போனாலும் குழந்தை பெற்றுக்கலாம், எப்போனாலும் பிஸ்னஸுக்குள்ளே போய்க்கலாம். ஆனால் கர்த்தர் கொடுத்த நேரத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்றால் திரும்பி அதை வர வைக்கவே முடியாது. யூ cannot do anything if the time goes. ஒரு டீ ஆறிட்டுனா அதனுடைய சுவை போய்விடும். உங்கள் இன்ட்ரெஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி, காலை இரவாய் மாறுறதுக்கு முன்பதாக
இளமை முதுமையாக மாறுறதுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். செய்ய வேண்டியதை செய்யுங்கள். தாய் தகப்பன்மாரை கனம் பண்ணுங்கள். பிள்ளைகளை கோபப்படுத்தாதீர்கள். ஊழியத்திற்கு செல்லுங்கள். சபையில் உள்ள குறைவை பார்க்காதீர்கள். எல்லா சபையும் குறை உள்ளதுதான். எல்லா ஊழியர்களும் குறை உள்ளவர்கள் தான். அவர்களிடத்தில் கள்ள உபதேசம் இல்லை என்றால் அங்கே செல்லுங்கள். இயேசுவை பாருங்கள். உத்தரத்தை பார்த்துவிட்டு தூசியையும் பார்த்துவிட்டு தேவனை பார்க்க மறந்து விடாதீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரையும் பார்க்காமல் கர்த்தரை பாருங்கள். தேவையான வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். சபை கூடுதலை விட்டுவிடாமல் செல்லுங்கள். ஆவியானுடைய சத்தத்தை கேளுங்கள். இடைவிடாமல் தியானியுங்கள். இடைவிடாமல் நம்புங்கள். இடைவிடாமல் ஜெபியுங்கள். வேதம் சொல்லுகிறதை வேகமாக செய்யுங்கள். Do not wait for something to happen. Do it. ஜெபியுங்கள், தியானியுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த வாரத்தை செழுமையாக நிரப்புங்க. நான் விசுவாசிக்கிறேன். ரைட் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வறுமையில் இருக்கலாம், வியாதியில் இருக்கலாம். ஸ்டில் யூ கேன் பி a friend of God. நீங்கள் வியாதியில் இருந்தும் லாசரோ போல ஒடுக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய சிநேகிதனாக இருக்கலாம். யோபுவை போல தீரா வியாதிகள் வந்திருந்தாலும் நீங்கள் உங்கள் இருதயத்தின் சமாதானத்தை இழக்காதீர்கள். இயேசு கிட்ட வந்தவர்களுக்கு நம்பிக்கை இழப்பே கிடையாது. இம்மையில் அவர்கள் வாழ்க்கை முடிந்தாலும் மறுமையில் அவர்கள் செழித்திருப்பார்கள். இந்த உலகத்தில் உள்ள எந்த கோடீஸ்வரன் பரலோகத்தில் செழித்திருக்க போகிறான்? இயேசுவை நம்பாத எந்த கோடீஸ்வரனால் பரலோகத்துக்கு செல்ல முடியுமா? இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தின எந்த கோடீஸ்வரன், இயேசுவை அறியாத எந்த கோடீஸ்வரன், எந்த லட்சாதிபதி பரலோகத்துக்குள் போவான்? ஆனால் இயேசுவை அறிந்த ஒரு ஏழை, வியாதியஸ்தன், நொந்து போனவன், பலவீனப்பட்டவன், அவர் நாமத்துக்காக சிலுவை சுமந்தவன், இளமையில் மரித்தவன், கல்லெறியப்பட்டவன், இரத்த சாட்சியாக மரித்தவன், எல்லாரும் பரலோகத்தில் சிறந்த இடத்தில் இருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலரோடு, பேதுருவோடு, தலைகீழ சிலுவையில் அறையப்பட்ட பேதுருவோடு, தலை துண்டிக்கப்பட்ட பவுலோடும் நடப்பார்கள். இது கோடீஸ்வரர்களுக்கு கிடைக்காத பாக்கியம். தேவ ஜனங்களை, இந்த 80 வருஷம் வாழுகிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை அல்ல. நித்தியமாய் வாழப்போகிற அந்த நித்திய ராஜ்யத்திற்காக எதையாவது செய்யுங்கள். பூமியிலே சொத்தை சேர்த்து வைக்கிறது வேஸ்ட். இங்கே திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். போங்க, வேகமாக போங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார். கண்களுக்கு பார்க்குற ஏழைகளின் கண்ணீரை துடையுங்கள். ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் ஏதோ தம்பி கவலைப்பட்டு இருக்கிறான். பணக்காரர்களே, திராணி உள்ளவர்களே, வருமானம் உள்ளவர்களே, 50,000க்கு மேலே சம்பாதிக்கிறவர்களே, வீடு கட்டுறதை காட்டிலும் அந்த ஏழையின் படிப்புக்கு உதவுங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு இடத்துல ஊழியர் சாப்பிடாமல் இருக்கிறார். போங்க, வேகமாக உங்கள் கரங்களை நீட்டுங்க. போங்க, ஏதோ ஒரு விதவை வீட்டுக்கு மேலே ஒழுகி கொண்டு இருக்கு, பிள்ளையோடு ஒதுங்கி இருக்கிறா, கணவர் இல்லை, போய் உதவி செய்யுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்பதாக தெரிகிற ஆண்டுடைய வார்த்தை அவர் சொல்லுகிறார். நான் பசியாக இருந்தேன், என்னை தேடி வரல, நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்க வரல. நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், வஸ்திரம் கொடுக்க வரல. ஃபீட் த ஜீசஸ். இயேசுவை சந்தியுங்கள். அவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். உலக விஷயத்தில் மார்த்தால போல பிஸியாக இருந்து கர்த்தருடைய விஷயத்தில் கவனமற்று போகாதீர்கள். நாட்கள் குறைவானது. அன்று கேட்பார், மகனை என்ன செய்தாய்? அவரை ஒரு நாள் சந்திப்பீர்கள். மகளே என்ன செய்தாய் என்று கேட்பார். ஆண்டவரே, நான் என் பிள்ளையில டாக்டர் ஆக்கினேன், 3 வீடு கட்டினேன், அமெரிக்காலேயே ஒரு வீடு கட்டினேன். ஆண்டு சொல்லார், இதெல்லாம் உனக்காக அல்லவா செய்த மகளே, உன் பிள்ளைகளுக்காக செய்த, நீ எனக்காக என்ன செய்தாய்? தேவ ஜனங்களே, அந்த நாட்களில் நம்ம இரட்சகருடைய முகத்தை பார்க்கணும். நம்ம இரட்சகர் நமக்காக சிலுவையில் மரித்தாரே, இரட்சிப்பின் வழியை தந்தாரே. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எல்லாம் செய்யலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டு போவ அந்த இரட்சகரால் மட்டும்தான் முடியும். எல்லாம் கொடுத்த உங்கள் கரம், உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் செய்த அந்த கரம் வீடு கட்டி கொடுத்துச்சு, நிலம் வாங்கி கொடுத்துச்சு, திருமணம் பண்ணி கொடுத்துச்சு, சின்ன வயசுலேருந்து நல்லா படிக்க வச்சுச்சு, நல்ல ஆகாரம் கொடுத்துச்சு. அந்த பிள்ளைக்கு பரலோகம் கொடுக்க வேண்டாமா? அந்த பரலோகத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளை நரகத்துக்கல்லவா போகும். உங்களால் அந்த பரலோகத்தை கொடுக்க முடியாது. பரலோகத்தை கொடுக்கிற இயேசுவை மட்டும்தான் நீங்கள் காட்டி கொடுக்க முடியும். அதை செய்தீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான இயேசுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? உங்கள் பிள்ளைகளை இயேசுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேசத்துக்கு இயேசு அறிமுகப்படுத்துங்க. அவர் விரும்புகிறது போல வாழுங்கள் என்று கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிறார். காலத்தை பிரோஜனப்படுத்த அழைக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? இந்த வருகிற வாரம் பசுமையான வாரமாய் நீங்கள் தான் மாற்றணும். எந்த ஏழ்மையில் இருந்தாலும் வசனம் என்ற செழுமையை எடுத்து பசுமையாக மாற்றுங்க. யாருக்காகவும் காத்திருக்காதீங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்காக காத்திருக்கிறார். நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் விசுவாச வாழ்க்கையை தொடக்கினவர் அவர்தான். இதுவரை கொண்டு வந்தவர் அவர்தான். இனிமேல் நடத்த போகிறவர் அவர்தான்.
அவரை நம்பி கால் எடுத்து வையுங்கள். அவர் உங்களை நடத்துவார், உங்கள் தேவைகளை சந்திப்பார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தை எபேசியர் 5:16 சொல்லப்பட்டபடியே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை புரோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறபடி எங்கள் காலங்களை நாங்கள் புரோஜனப்படுத்த எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா ப்ரையர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க. என் கூட சேர்ந்து கேளுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாரும், நீர் நினைக்கிறதை செய்ய எனக்கு கிருபை தாரும். அநேகருடைய வாழ்க்கையில் சத்துருவானவன் தொடர்ந்து தாக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். நீங்கள் உங்கள் வேகத்தை அதிகப்படுத்துங்கள், அவனை கெட்டி நிர்மூலமாக்குங்கள், அவனுடைய வல்லமைகளை நிர்மூலமாக்க எலும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவனுடைய சகல வல்லமைகளையும் ஜெபத்தில் இருந்து நிர்மூலமாக்குங்கள். அவன் உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சொல்கிறதை கேட்காதீங்க, அவன் பயப்படுத்துகிறதுக்கு பயப்படாதீங்க, ஃப்யூச்சர் எப்படி ஆகும்னு பயப்படாதீங்க. அந்த 2 காசு விதவையை பாருங்கள், ஆண்டவருக்காக அவங்க ஏதாவது செஞ்சாங்க. அதே போல் இன்றைக்கி எத்தனையோ ஏழைகள், விசுவாசிகள், உடைக்கப்பட்டவர்கள் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. நீங்கள் அவர்களுக்கு முன் வந்து உதவுங்கள். தேவ ஜனங்கள் எழும்புங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள்கிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணுங்கள். 2 இருக்குதுன்னா 1 அடுத்தவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. பலவான்கள் முந்தி கெட்டப்படட்டும், அந்தகாரங்கள் முந்தி கெட்டப்படட்டும். தெய்வ ஜனங்களாகி நாங்கள் எழும்பி பிரகாசிக்க விடாதபடி கெட்டி வைத்துக்கிற அநேக கட்டுகளை என் ஆண்டவரை இயேசு உடைத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. தூதர்களை அனுப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. உங்கள் ஜனங்களை தொட்டு கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, நம்மளுடைய ப்ரையர் டைம் வாட்ஸ்அப்பில் இணைந்திருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வருகிற 9 மணி அளவில் உள்ள வீடியோஸனுடைய லிங்க் அதில் கொடுக்கப்படும். மேலும் புதிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். இணைந்திருப்போம். காட் பிளஸ் யூ.